தீபாவளிக்கு சினேகா விரும்பி சாப்பிடும் பத்து அரிசி ஜாவ் 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 அந்த ஜாவ் ஓடே 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 பா ஒடையெல்லாம் முடியாதுப்பா, ஒரே முட்டி வலிப்பா. அரிசி பருப்புலாம் வச்சுக்கிட்டே கிளீன் ஆகுதா புழு பூச்சி ஆகுதான்னு பார்த்து வாங்கலான்னு வந்தேன். கவர்மெண்டே சந்தேக பாரியா ஃபுல்லா ரேஷன் கடை பொருள் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். அட கடவுளே, ரேஷன் கடை பொருள் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ரோட்டு மேல வச்சு வைக்கிற, இதெல்லாம் உனக்கு அநியமா தெரியல? அநியமா தெரியலையா? 150 பேர் அப்படித்தாங்க பண்ணுகிறாங்க. இன்னும் இந்திக்காரனை வீட்டுக்கு வர வச்சு 10 ரூபா 5 ரூபா கிலோ வச்சு கொடுப்பாங்க. நான் ரோட்ல வச்சு வைக்கிறேன். நல்லா வித்தியாசம். இந்திக்காரனுக்கு ரேஷன் கார்டு குத்தா இவனுக்குலாம் எதுக்கு ரேஷன் கார்டு குத்தீங்கன்னு சண்டை போடுறீங்க. அதே ரேஷன் கடை பொருளை வாங்கி இந்திக்காரனுக்கே விற்கிறீங்க. இது மாதிரிலாம் விற்கிறதுக்கு உனக்குலாம் எதுக்கு ரேஷன் கார்டு தெரியல? ரேஷன் கார்டா மாசம் 1000 2000 வாங்குறதுக்கு, பொங்கலுக்கு டோக்கன் பில் வாங்குறதுக்கு, பொங்கல் கரும்பு ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அதுக்கு வாங்குறதுக்கு. இதோட இன்னொரு மெயின் 2 மாசம் மாறி சீசனு ஃபுல்லா நிவாரண நிதி 6000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுப்பாங்க ரேஷன் கார்டுக்கு. இதெல்லாம் நான் எங்க போட்டு இதுக்கு தான் வச்சுருக்கிறோம் ரேஷன் கார்டை. அட கடவுளே, இது மாதிரிலாம் பண்றதுக்கு என் கார்டுக்கு ரேஷன் கார்டு அரிசி வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போனா இந்த அரிசிக்காக ஏங்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை வயசானவங்க தன் பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க எத்தனை பேர் ரோட்ல உட்காந்து கிடக்குறாங்க? இந்த அரிசி அவங்களுக்குலாம் உதவும் இல்ல? எவ்வளோ ஆசிரமத்துல சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த அரிசி அவங்களுக்குலாம் குத்தா அது உதவும் இல்ல? எவ்வளோ ஏன் நம்ம பிள்ளைங்க படிக்குது கவர்மெண்ட் ஸ்கூல், அதில் 2 வேளை சோறு போகிறத 3 வேளை சோறா போடுவாங்கல்ல. நீனாச்சும் பரவாயில்ல, இந்திக்காரனுக்கு 10 ரூபா 5 ரூபான்னு விற்கிற. இன்னும் ஒரு சிலர் வாங்கின்னு வந்து அப்படியே குப்பையில தான் கொட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி அரிசி வேஸ்ட் பண்ணுக்குதுங்களா தெரியல ஒரு சிலதுங்க.